நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஜாலியா தான் விளையாடலாமா? சரிண்ணே. அண்ணா இந்த விளையாட்டு போர் அடிக்குதுண்ணா, நம்ம போய் டிவி பார்க்கலாமா? ஏய் நம்ம எப்பவும் டிவி தானே பார்த்துட்டு இருக்கோம், சும்மா டிவின்னு. நீ நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? பேய் குட்டு பேய் கூட விளையாடுற கேம். ஐயோ பேயா? அண்ணா பேய்னா வேண்டாண்ணா, எனக்கு பேய்னா ரொம்ப பயம். அதான் நான் இருக்கல, அதுல ஏதோ ஆகாது, வா போலாம். பிளடி மேரி, பிளடி மேரி, இங்க இருக்கீங்களா? இங்க இல்லனா வரீங்களா? அண்ணா எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. சும்மா இருக்கியா? இன்னும் பேயே வரல, அதுக்குள்ள பயப்படுறியா? பிளடி மேரி இங்க இருக்கீங்களா? எங்க கூட விளையாட வரீங்களா? பிளடி மேரி இங்க இருக்கீங்களா? இங்க இருக்கீங்கன்னா வாங்க, நம்ம விளையாடலாம். அட இருக்கீங்களா இல்லையா? இல்ல பிசாசும் இல்ல, எல்லாம் வேஸ்ட். ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு? அண்ணா என்னன்னா உண்மையாவே கரண்ட் போயிடுச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. பயப்படாத, இங்க பாரு கரண்டே வந்துருச்சு. சரி வா நம்ம போய் டிவியே பார்க்கலாம். சரி கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். ரிமோட் எங்க? தெரியலையே. டிவி எப்படி ஆனாச்சு? விடு, ஆன் அடிச்சுல பார்க்கலாம். இப்ப சின்சான் வந்தா நல்லா இருக்கும். ஏய் சின்சான் மாறிடுச்சு. காலை வணக்கம். காலை வணக்கம் சின்சான். என்ன சின்சான்? ஆமா உன்னோட பேட்டி. என்ன யார் அடிச்சா? என்ன நீ என்ன அடிச்ச? இல்லையே. ஆ ஆ ஆ அம்மா வலிக்குதே. என்ன யாரோ அடிக்குறாங்க. என்ன யார் அடிக்குறா? என்ன யார் அடிக்குறது? ஏய் நீ என்ன அடிச்சியா? ஏய் நான் ஏன் அடிக்க போறேன்? என்ன யாரோ அடிச்சாங்க. யார் அடிச்சாங்கன்னு தெரியலையே. ஏய் என்னடா வளர்ற? உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல. யாரோ என்ன அடிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணா, நீ டிவி பாரு கம்மனு. இல்ல நம்ம பிளடி மேரி கேம் விளையாடணும்ல, அதனால பிளடி மேரி நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு. சீச்சி அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது, பேனா வந்திருக்காது. ஆமா இப்ப பிளடி மேரி வந்திருந்ததுன்னா லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும்ல. அண்ணா நீ பயப்படாத, அதுதான் கரண்ட் ஃபால்ட்டா இருக்கும். அப்படி உண்மையிலேயே பேய் வந்திருந்தா இடி இடிச்சிருக்கோமே. ஐயோ இடி இடிக்குது, பிளடி மேரி வந்துருச்சு. ஆமாடா பேய் வந்துருச்சு. டேய் டாலி, என்னடா என் தலையில தபாலா வாசிக்கிற? நான் எங்கனே வாசிக்கிறேன், என் தலையில யாரோ தபாலா வாசிக்கிறாங்க. அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா. டேய் வீடு ஃபுல்லா பேய் சுத்திட்டு இருக்கு, இப்ப எங்கேயும் போக முடியாது, கவனம் உட்காரு. அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா. கிச்சன் ரூம்ல ஏதாவது இருக்கும், போய் எடுத்து சாப்பிடு. நான் போக மாட்டேன், நீ போ. 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 நீயே போ. இல்ல நீ போ. நீ போ. உனக்கு தானே பசிக்குதுன்னா நீ போய் எடுத்துக்கோ. நீ தான் போய் எடுத்துட்டு வர, நீ எடுத்துட்டு வா. சரி நம்ம ஒண்ணு பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் எடுத்துட்டு வரலாம். சரி. இந்தா கம்மனி சாப்பிடு. டேய் கையில கடிக்காத, பிஸ்கட் சாப்பிடு. அண்ணா பிஸ்கட் எங்கண்ணா? பேய் இங்கதான் எங்கேயோ இருக்கு. ஏய் நான் தான் சொன்னல, பேய் இங்கதான் எங்கேயோ இருக்கு. இப்ப என்ன பண்றது? அண்ணா இப்போ என்னென்ன பண்ண போற? எனக்கே தெரியலையே. ஏய் நம்ம அந்த கேம் மூலியமா தானே பேயை கொண்டு வந்தோம், இப்ப அதே கேம் வழியா அந்த பேயை நம்ம திருப்பி அனுப்பிடலாம். என்ன சொல்ற? சரி வாடா நம்ம போய் அந்த கேமை விளையாடலாம். சரி வா. பிளடி மேரி நீ எப்படி வந்தியோ அப்படியே போயிடு, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணா பிளடி மேரி போயிருக்குமாண்ணா? தெரியலையேப்பா. அண்ணா யாருன்னு அது? பிளடி மேரி கேம் விளையாட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பிளடி மேரி கேம் தான் விளையாட வந்திருப்பாங்க. ஏய் சொல்லுங்க, நீங்க கூட பிளடி மேரி கேம் விளையாட தானே வந்தீங்க? வாய் திறந்து பேசுங்க. ஏய் இங்க நீ சும்மா உட்காந்துறதுக்கு இங்க பாரு, வீடு எவ்வளவு தூசியா இருக்கு, இதெல்லாம் நீ கிளீன் பண்ணி வை. எங்க அம்மா வந்தாங்கன்னா நீங்க 2 பேர் இருக்கீங்களா, ஏன் வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கலாம்னு கேட்பாங்க. சீக்கிரம் போய் வேலை செய், மட நீங்க உட்காந்து இருக்காத, புரியுதா? நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீ அப்படியே உட்காந்துட்டு இருக்க. சீக்கிரம் போய் வேலை செய் போ. ஏய் நீ சுத்தம் செஞ்சது போதும், போய் எங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வா.
ஏய் சும்மா இங்கே உட்காந்து துரத்திக்கிட்டு இருக்காத, கிச்சனுக்கு போய் நல்லா சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. இங்க பாரு எவ்வளவு ஸ்லோவா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேற நீ சம்பளம் போலன்னு சொல்லிட்டு இருந்த. அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் சம்பளத்தை கட் பண்ண போறேன் பாரு. ஏய் சீக்கிரம் வா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. ஏய் இல்ல நீ கொஞ்சம் சாப்பிடு. என்ன நீ பேசவே மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் உண்மைன்னு இருக்க. நல்லா சமைச்சிருக்கால, இருந்தாலும் விளையாட்டுக்கு சும்மா அடிச்சு விளையாடலாமா? இருக்குங்க, நான் யார் தெரியுமா? ஏய், நானும் போனா போதுன்னு பார்த்தா உங்களோட தொல்லை ரொம்ப அதிகமா போகுது. ஷாம், நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன், 2 பேரும் பத்திரமா வீட்டுல இருங்க. என்னது கல்யாணம்?